பேருண்ணே? சரணமையப்பா. அண்ணே எங்கேருந்து வரீங்கண்ணே? நாமக்கல்ல இருந்தானே. எவ்வளோ நாள் அங்கேருந்து நடந்து வரீங்க? 9 நாள். இன்னும் எத்தனை நாள் ஆகும் நீங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு? இன்னும் 3 நாள் ஆகுமா? சரி, ஓகேண்ணா. அண்ணா எவ்வளோ கிலோமீட்டர் இருக்கும் நீங்கள் நடந்து வர்றது? 300 சில்லரை வரும். ஆ, எப்படி பம்பை போய் போவீங்களா இல்லை புல்லுமேடு வழியா அந்த மாதிரி போவீங்களாண்ணே? புல்லுமேடு வழியா? ஆமாம், நிறைய தூரம் நடந்து வர்றீங்கல்ல. ஆ, சபரிமலை இப்போ வந்து அவ்வளோ தூரம் நாங்கள் லாங்லேருந்து வரவங்களுக்கு வந்து பெருவழி வழியாக வரவங்களுக்கு அவங்க தனியாக ஒரு கியூ கொடுக்கணும். கஷ்டப்பட்டு ஏறி வராங்கிறது. ஆமாம். அதே மாதிரி பாத யாத்திரை வராங்கன்னா அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்கிறது ஒரு இது இருக்குது. ஆமாம், அவங்களுக்கும் ஒரு தனி கியூ கொடுக்கணும். அது ரெண்டையும் கொஞ்சம் கொடுத்து வச்சாங்கன்னா நமக்கு சௌரியமாக இருக்கும். இவங்கெல்லாம் ஸ்பெஷலாக வராங்க, அதாவது ரொம்ப லாங்லேருந்து உடல் உழைச்சி ரொம்ப கஷ்டப்பட்டு வராங்க, அவங்களுக்கு ஒரு விரைவு தரிசனம். இது வந்து தனியாக விரைவு தரிசனம் தெரியல, வரவங்களுக்கு ஒரு சீக்கிரம் போகிற மாதிரி வழி அவங்களுக்கு மட்டும்தான் அந்த வழின்னு கொடுத்தா போதும். இப்போ பழனி இது திருப்பதியில் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாத்னு சொல்லி மலையில் கீழே வந்து நடந்து போகிறவங்களுக்கு அவங்களுக்கு தனியாக ஒரு கியூ. அது ரைட்டு தானே? இல்லை, எங்களுக்கு சலுகை மட்டும் இல்லை. இப்போ வந்து புல்லுமேடில் அந்த ஃபெசிலிட்டி இருக்குது. நம்ம கீழே இறங்கி போனால் அந்த வழியே பார்த்துடலாம். பக்கத்துலேயே 18ஆம் படி பக்கத்தில் தான் நிற்கணும். ஒரு 20 நிமிஷத்தில் பார்த்துடலாம். ஆல்ரெடி நாங்கள் அப்படி தான் போனோம், பார்த்துட்டோம். அது 20 நிமிஷம் தான். ஆனால் பெரிய பாதையில் வர்றவங்களுக்கு தான் இந்த ஃபெசிலிட்டி கண்டிப்பாக பண்ணி தரணும். அது இந்த வருஷம் இல்லைன்னா கூட அடுத்த வருஷம் நம்ம எல்லாருமே வந்து ட்விட்டர் அந்த மாதிரி மற்ற விஷயங்களில் வந்து அவர் கேரள முதல்வருக்கு நம்ம டேக் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி இந்த மாதிரி பெரிய பாதையில் வர்றவங்களுக்கு தரிசனத்தில் ஏதாவது கொஞ்சம் இது பண்ணி கொடுங்க, அந்த 17-18 மணி நேரம் நிற்க விடாமல் 12 மணி நேரம் நிற்க விடாமல் தனியாக அவங்களுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுத்து அவங்கள தனி வழியில் என்ட்ரு பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓகேண்ணே, உங்கள் பையனை நல்லபடியாக அமைய வாழ்த்துக்கள்ண்ணே. சாமி சாமி. இந்த சாமிகள் மட்டுமல்ல, பல சாமிகள் என்ன சொல்கிறாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா, பெரிய பாதையில் கஷ்டப்பட்டு 2 நாட்கள் நடந்து செல்லக்கூடியவர்களுக்கு ஏதாவது கேரள அரசு சிறப்பு தரிசனம் செய்கிற மாதிரி ஏதாவது ரெடி பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது இவங்க மட்டுமல்ல பல பக்தர்களோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது.